யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் சரி, இதன் வழியாக தன்னை இணைத்து அவரோடு இணைந்த வாழ்க்கை வாழும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபடி அதிகமா ரொம்பவும் நேசிக்கிறாங்க, வழி நடத்துறாங்க. இதை கேட்கிற நீங்களானாலும் சரி, தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபராக நீங்க காணப்பட்டால் மற்றவர்களை விட ஒருபடி அதிகமாக நேசித்து உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவாங்க. இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான உறவானது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். வேதத்துல நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான், ஆனாலும் இதை கேட்கும் போது இவர் தானா, தெரிஞ்ச பகுதி தானே, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு புதிய சிந்தனையின் அனுபவத்துல இப்ப பார்க்கலாம். ஆதியாகமம் 18:18 பார்க்கும்போது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு பார்க்கலாம். நீங்க அவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தா தாம் செய்ய போகிறத அவர் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நபராக காணப்படுகிறார். நிறைய தேவ பிள்ளைகள்கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கிறவராய் தரிசனங்களால் வாக்கு தத்தங்களால் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க. இங்க ஆபிரகாமிடமும் ஆண்டவர் தான் செய்ய போகிறத மறைப்பேனோ அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் முன்கூட்டியே இப்படி நமக்கு அறிவிக்கும் போது அது ஆசீர்வாதத்திற்குரியதென்றால் அதற்காக நாம நம்மை தகுதிப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஏதேனும் சாத்தானின் போராட்டங்கள் என்றால் அதை கட்டி ஜெபிக்கிறோம். ஏதேனும் நாம வழி விலகும் போது, தவறு செய்யும் போது ஆண்டவர் எச்சரிக்கிறார்னா நாம அதிலிருந்து விடுபட்டு சரியான பரிசுத்த ஜீவிதம் வாழ அது வழி செய்கிறது. அப்படின்னா நாம ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழும்போது தாம் செய்ய போகிறத ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிறாங்க. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம்மை பாதுகாத்து பரிசுத்த ஜீவிதம் வாழும் வண்ணமாக அதற்குரிய காரியங்களையும் ஆண்டவர் கற்றுத்தராங்க. நீங்கள் இது போன்ற ஒரு அனுபவத்திற்காக ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கும் தரிசனங்கள் வழியா நிறைய காரியங்களை மறைக்காம தெரியப்படுத்துவாங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.